6 மாசத்துக்கு மேல இருக்க உங்க பேபிஸ்க்கு இந்த ஹெல்தி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான பாலக்கீரை பருப்பு சாதத்தை லஞ்சுக்கு பண்ணி கொடுங்க. ஜம்முன்னு சாப்பிட்டு சூப்பரா தூங்குவாங்க. கீரையோட எந்த நியூட்ரிஷன் வேல்யூமே லாஸ் ஆகாம இந்த கீரை சாதத்தை பாப்பாக்கு எப்படி பண்ணி கொடுக்குதுன்னு பார்க்கலாம். எங்க வீட்டு நிலாக்குட்டி சூப்பரா சாப்பிட்டாங்க. எனக்கு கிண்ணம் காலி. ரெசிபி பார்க்கலாமா? முதல்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்னைக்கு மைசூர் தால் எடுத்திருக்கேன். சாதா துவரம் பருப்பு எல்லோ கலர்ல இருக்கும். இந்த மைசூர் தால் கொஞ்சம் ஆரஞ்சிஷா இருக்கும். லஞ்சுக்கு பாப்பாக்கு பருப்பு சேர்க்கும் போது ஒரே பருப்பா கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா மைசூர் தால் ஒரு நாள் கொடுங்க, சாதா துவரம் பருப்பு ஒரு நாள் கொடுங்க, இந்த சிறு பருப்பு இன்னொரு நாள் கொடுக்கலாம். நான் ஒரு நாள் ஒரு பருப்பு ரேண்டமா எடுப்பேன். இன்னைக்கு மைசூர் தால் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருங்க. இப்போ பாப்பாக்குன்னு வச்சிருக்கேன் அந்த பாத்திரத்துல 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது நார்மல் வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணுங்க. அதை விட இதுல அதிகப்படியான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. கூடவே ஒரு பல் பூண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சின்ன தோணு தக்காளி கூட இப்ப சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா தண்ணி வத்தி வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கீரை செஞ்சு கொடுக்கும் போது பிரஷர் குக்கர் ப்ரிஃபர் பண்ணாம நார்மல் குக்கிங்கே நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதுல ஓவர் குக் ஆச்சுன்னா கீரையோட நியூட்ரிஷனல் வேல்யூ லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கீரை சேர்க்க போறோம். இன்னைக்கு நான் பாலக்கீரை எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை இலையா பார்த்து ஒரு 10 எடுத்துக்கோங்க. இதுல இலையை மட்டும் எடுத்து நல்லா கட் பண்ணிட்டு அந்த அரிசி பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கீரையை நம்ம ஃபர்ஸ்டே சேர்க்காம இந்த மாதிரி அரிசி பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறமா லாஸ்டா நம்ம சேர்த்தா போதும். ஸ்டார்டிங்லேயே போட்டு ரொம்ப நேரம் இதை வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதனோட சத்துக்கள் வீணா போயிடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போதும். இந்த கீரை நல்லாவே வெந்து வந்துடும். இந்த கீரை வெந்து வந்தாலே நல்லா பிரைட் பச்சை கலர்ல சாஃப்ட் ஆகி இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபுட் சார்ட் எதுவுமே நான் பாப்பாக்கு ஃபாலோ பண்ணல. ஆனா தினமும் ஒரு வெஜிடபிள், ஒரு ஃப்ரூட், ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் கரெக்டா சேர்க்கிறோமான்னு மட்டும் பார்த்துப்பேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறாங்களான்னு செக் பண்ணிப்பேன். என்னோட பீடியாட்ரிஷியன் பேபி ஃபுட்க்கு பிளானர் எனக்கு சொல்லியிருந்தாரு. நான் அதை அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களை சிலருக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் கழிச்சு இது வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா மிக்சர் ஜார் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6 to 7 months வரைக்கும் நீங்கள் பிளண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் மேஷர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கையிலேயே கூட மசிச்சுக்கலாம். 1 வயசு ஆகிற வரைக்கும் உப்பு வேண்டாம். நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இதுவே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பாப்பா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப பிளான்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக சேர்க்குற உப்புல 1/4 பங்கு எப்பயாவது ரேராக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப ரேராக வேறு வழியே இல்லை. அப்போ தான் பாப்பா சாப்பிடுறாங்க அப்படின்னா மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முழு சத்தோட நம்ம பாலக்கீரை பருப்பு சாதம் பாப்பாக்கு ரெடி ஆயிருச்சு. பாப்பாக்கு இதை லஞ்சுக்கு பண்ணி கொடுங்க. எனக்கு இதை ஊட்டி முடிக்கிறதுக்கு 45 நிமிஷம் தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பா எந்த குழந்தையுமே ஒரே ஸ்ட்ரெச்சில் சாப்பிட மாட்டாங்க. இடையில கேப் கொடுத்து வேடிக்கை காட்டி விளையாட்டு காட்டி இடத்த மாற்றி இவ்வளவும் பண்ணாதான் கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க. கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸுமே பொறுமையோட ஊட்டி விடுங்க. ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல இல்லை சேட்ல கேளுங்க. இன்னும் நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி